அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதயபூர்வமான இந்த இனிய காலை பொழுதின் வணக்கங்கள். ஆஹ் ஒரு வாரத்துக்கு முன்பு என்று நினைக்கிறேன், ஆரோக்கிய பிரிட்டவர்கள் என்னை தொடர்பு கொண்டு கேள்வி ஞானம் அப்படிங்கிற வரிசையில ஒரு உரையாடல் இருக்கு, அதுல பங்கேற்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரியான வழிமுறையில அவரவர் நிபுணத்துவம் பெற்ற வழிமுறையில அவங்க கருத்தை பதிவு செய்ய இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னபோது, அடியேன் அகத்தியர் முதலான சித்த பெருமக்களுடைய அந்த ஆன்மீக ஞான மரபை பற்றி ஒரு சிறிது நேரம் பேச முடியும் அப்படிங்கிறத கருத்தை பதிவு செய்திருந்தேன். அததான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நண்பர்களே, ஆன்மீகம் என்பது சொல்முறைப்பட்டதல்ல, அது அதிகம் செயல்முறைப்பட்டது. அந்த செயல்முறை விஞ்ஞானமான அந்த மெய்ஞான பாதையில அடிப்படையாக நமக்குள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் இருக்கிறது. அதான் இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கேன். அகத்தியர் முதலான, திருமூலர் முதலான, கரூரார், போகர் முதலான சித்த பெருமக்களாக இருக்கட்டும், யாகியவல்யர், மைத்ரே போன்ற ஞான மரபராக இருக்கட்டும், நம்முடைய இந்திய ஞான மரபில் இருக்கக்கூடிய உபநிஷதங்கள், வேதங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது உபநிஷதங்கள். கீதையை கூட ஒரு உபநிஷதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தமிழ் மொழியிலேயே இருக்கக்கூடிய எண்ணிலடங்காத ஞான நூல்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் போன்ற தனிப்பாடல்கள் எல்லாமே அகம் சார்ந்த ஞானத்தை எப்படியெல்லாம் வளர்த்து கொண்டு புறம் சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கையை எப்படி செம்மை செய்து கொள்ளலாம் அப்படிங்கறதான் அவை எல்லாமே பேசியிருக்கு. அகஞானம் அப்படிங்கிறது என்ன? உனக்கு நீயே ஒளியாக இரு அப்படிங்கிறது புத்தருடைய வார்த்தை. நமக்குள்ள அந்த அகத்தின் மலர்ச்சி, விழிப்புணர்வு, இதுதான் அகஞானம். தெளிவு, ஞானம், தெளிவு. தெளிவுங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க. ஞானத்துக்கு இணையான வார்த்தை தான் தெளிவு. திருமூல பெருமான் கூட சொல்லும் போது, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்ததானே அப்படின்னு சொல்றாரு. ஞானம் பெறணுமா, குருவினுடைய திருமேனியை காண், அவருக்கு முன்னிரு அப்படின்னு. உபனிஷதங்கள் அதனுடைய வார்த்தைக்கான அர்த்தம். உபனிஷதம் அப்படிங்கிறது வார்த்தைக்கான குருவிற்கு அருகாமையில் இருத்தல் அப்படிங்கறதுதான். இதை பத்தி நம்ம பின்னாடி விரிவா பார்க்க போறோம். எந்த இடத்திலும் இடைமறித்து நீங்க கேட்கறதுக்கு இந்த தளத்துல அது இருக்கான்னு எனக்கு தெரியல. இதனுடைய முக்கியமான அதனுடைய விதிமுறைகள், இந்த மாதிரியான உரையாடல்கள் என்ன விதிமுறை கடைபிடிக்கப்படுதுன்னு தெரியல. ஆனா ஏதேனும் ஐயங்கள் கேள்விகள் இருந்தா தாராளமா நீங்க வந்து கடைசியில கேட்கணும்ல இடைமறிச்சு கூட கேளுங்க, தாராளமா கேளுங்க. ஏன்னா எப்போதும் சில சமயங்கள்ல ஐயங்கள் போற போக்குல மறைந்து விடுவதும் உண்டு. அதனால சொல்றேன். அகஞானம் என்பது என்ன? உங்கள் சுயத்தை கண்டறிவது, பயத்தை வெல்வது, சுய ஒளியாக சுடர் விடுவது, மக்களின் இடர் களைவது, தத்துவமசியில் தொடங்கி அகம் பிரம்மாஸ்மியில் அடங்குவது, தத்துவமசியில் தொடங்கி அகம் பிரம்மாஸ்மியில் அடங்குவது. முக்கியமா இந்த வரிகளை குறிச்சுக்குங்க. இன்னைக்கு நம்ம அதிகமா ஆராய போறது இதை சுற்றிதான். அகத்திய பெருமான் தெற்கே எதுக்கு பயணப்பட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, அங்கி அகத்தியன், அதாவது நெருப்பு போன்ற அகத்தியன் இந்த உலகத்தை சமன் செய்ய வந்தார். சிவபார்வதி திருமணத்தின் காரணமாக இமயத்தில் எல்லோரும் கூட தெற்கே உயர்ந்து விட்டது அப்படிங்கிறது புராணம். தெற்கே உயர்ந்து விட்டது அப்படிங்கிறது புராணம். இந்த சமன் செய்தல் அப்படிங்கிறத இன்னொரு கோணத்துல பார்த்தா எல்லாத்துக்குள்ளரையும் ஒரு தத்துவார்த்தமான கண்ணோட்டமும் இருக்கும்ல. இன்னொரு கண்ணோட்டத்துல பார்த்தா சமன் செய்தல் என்பது இந்த உலகத்தின் இயல்புக்கு இந்த உலகத்தை கொண்டு வருவது அப்படின்னு அர்த்தம். அதாவது இத ஒரு இன்னொரு கண்ணோட்டத்துல நான் சொல்றேன். ஏன்னா
முதலாளித்துவம் எப்போது உச்சகட்டத்தை அடைகிறதோ அப்போதுதான் பொதுவுடைமை சித்தாந்தம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அதனுடைய தேவை மக்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அதர்மம் எப்போது உச்சகட்டத்தை அடைகிறதோ அப்போது தர்மத்தை அதனுடைய பாதையில் திருப்புவதற்காக உயர் மனிதர்கள் பிறக்கிறாங்க. நீங்க ஒரு 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 விஷயத்தை சிந்திச்சீங்கன்னா தெரியும். என்னன்னா, சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் பிறந்தது போன்ற உத்தமமான உயரிய அரசியல் தலைவர்கள் ஏன் நமக்கு வாய்க்கவில்லை அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அது ஒரு போராட்ட காலகட்டம். அந்த போராட்ட காலகட்டத்தில் போராளிகள் பிறக்கிறார்கள். போராட்ட காலத்தில் தான் போராளிகள் பிறக்கிறார்கள். ஆக இந்த இயற்கை ஒரு மனிதனை உருவாக்குகிறது, அல்லது ஒரு மனிதனை பிறப்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் தான் ஞானவான்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் குருமார்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் விவேகானந்தர் ஜனிக்கிறாங்க, ராமகிருஷ்ணரா ஜனிக்கிறாங்க, ராகவேந்திரரா பிறக்கிறாங்க. முற்று பெறாத இந்த ஞானவரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, எப்போதெல்லாம் ஒரு தேவை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அங்கு ஒரு பிறப்பு நிகழ்கிறது, உயரிய பிறப்பு நிகழ்கிறது. இத அழகா என்ன சொல்றது, விஞ்ஞான வார்த்தையை சொன்னா தாய் எது தேவையோ அதை கண்டறிவதற்கு ஒரு உத்தமமான ஆத்மா பிறக்கிறது. ஒரு நிமிடம் தேவை என்பது இந்த உலகத்துக்கு ஒரு அதீத தேவை ஏற்படுகிறது. மன்னிக்கணும், தவிர்க்க முடியாத ஒரு அழைப்பு, சொல்லிட்டு வர வேண்டியதாச்சு. நம்ம தொடரலாம். அதாவது இன்னைக்கு நம்ம பேச போறது குறிப்பா அந்த தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சபரிமலைக்கு போகக்கூடிய இயல்பு கொண்டவர்களுக்கு, அந்த பழக்கம் கொண்டவர்களுக்கு, அந்த பயணத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் அங்க எழுதப்பட்டிருக்கும் தத்துவமசி அப்படின்னு. இதை பத்தி நம்ம பேச போறோம். முக்கியமான விஷயம்னா, இந்த அகம் சார்ந்த ஞானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தியாகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தியாகம் இல்லாமல் எந்த ஒன்றையுமே அடைய முடியாது. உதாரணத்துக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு IAS எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எந்த அளவுக்கு தியாகத்தை கடைபிடிக்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க டிவி பார்க்க மாட்டாங்க, ரேடியோ கேட்க மாட்டாங்க, எல்லாமே செய்தித்தாள் மூலமாக செய்தியாக மட்டுமே பார்ப்பாங்க. ஒரு துண்டுச்சீட்டுல ஏதாவது இருந்தா கூட அது ஏதாவது கேள்வியில வந்துருமா அப்படின்னு ஆராய்வாங்க. எந்த மாதிரியான நுட்பமான கேள்விகளை கேட்பாங்க, கடைசியில நேர்காணல்ல அப்படின்னு அவங்க மனம் ஆராய்ந்து கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு நம்முடைய உணர்ச்சிகளை கூர்மைப்படுத்தி அதை ஈடுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஈடுபடுத்துவாங்க. ஒரு பணி பொறுப்பிற்கான ஒரு ஆளுமையாக மாறுவதற்கான அந்த ஒரு விஷயத்திற்கு இவ்வளவு தியாகங்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னா அகஞானம் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது இந்த மாணவ சமூகத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆக அந்த அகஞானமும் தியாகத்திலிருந்துதான் துவங்குகிறது. அந்த அகஞானம் ஏன் கஷ்டமா இருக்கு, ஏன் எட்டாத கனியாகவே பல சமயங்கள்ல இருக்கு. ரொம்ப சுலபமா சொல்றாங்க, ரொம்ப கடினமா சொல்றாங்க. எது உண்மை? புத்தர் சொல்லுவாரு நடுவழி அப்படின்னு. அதாவது அதிகம் சாப்பிடவும் கூடாது, சாப்பிடாம இருக்கக்கூடாது. சுத்தமா நீங்க கோபமே இல்லாத நபராகவும் இருக்கக்கூடாது. அந்த கோபம்ங்கிற அந்த உணர்ச்சி தான் கருணைங்கிற உணர்ச்சியா கூட மனித வாழ்க்கையில நான் சொல்றேன். ஆக உணர்ச்சிகள் விஷயத்திலும் சமநிலை இருக்க வேண்டும்.
இந்த பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, யோசிச்சு பாருங்க. பிளட் பிரஷர் சுத்தமா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். இதுதான் வாழ்க்கை. எல்லாத்தையும் சமநிலையை கடைபிடிக்கிறது தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதான் ஞான வாழ்க்கை. அந்த சமநிலை அப்படிங்கிறது வந்து குலையும் போதுதான் பிரச்சனையே இருக்கு. சமநிலை குலைவது, அந்த சமநிலை குலையும் போதுதான் நமக்கு உடல்லையும் பிரச்சனை வருது, மனதிலும் பிரச்சனை வருது. பிரஷர் இல்லாமலே இருக்கிறது அப்படிங்கிறது இல்ல. மரணம் மரணம் இல்ல, மரணம். ஒரு குறிப்பிட்ட அளவு பிரஷர் இருக்கணும். நான் ஒரு இது இன்னொரு உதாரணம் மூலமா சொல்றேன். இதுக்கும் ஆன்மீகத்துக்கு என்ன சம்பந்தம்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா பின்னாடி முடிச்சு போட்டு பார்க்கலாம், புரிஞ்சுக்க முடியும். இப்ப திரைப்பட பாடலாசிரியர்கள் இருக்காங்க இல்லைங்களா? இப்ப நாமக்குமார் வாழ்ந்த காலகட்டத்தை எடுத்துக்கலாம். நாமக்குமார் வாழ்ந்த காலத்துல ஒவ்வொரு வருடமும் 1000 பாடல்கள் எழுதினாங்க. ஒவ்வொரு வருடமும் அவர் நூற்றுக்கணக்கான பாடல்களை எழுதி தீர்த்து கொண்டே இருந்தார். அவர் வந்து அவர் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சாதனை படைச்சுட்டு இருந்தாரு பாடல்கள். ஆனா நூல்கள் பாத்தீங்க அப்படின்னா வருடத்துக்கு ஒரு நூல் அப்படிங்கிற மாதிரி தான் அவரு எழுதிட்டு இருந்தாரு. ஒரு கட்டுரை எழுதுவதற்கு ஒரு வாரம் தேவைப்படுகிறது. ஒரு பாடல் எழுதுவதற்கு ஒரு நாள்லயே ஒரு பாட்டு 2 பாட்டு எழுத முடியாது. ஏன்னா அழுத்தம், ஒரு கமிட்மெண்ட், அந்த ஒரு விஷயம் தான் தேவைப்படுது. ஆக ஒரு வகையான அழுத்தம் மனித வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது. இது ஏன் சொல்றேன்னா அழுத்தம் சுத்தமாக இல்லாமலும் இருக்கக்கூடாது அப்படின்னா, அதாவது நமக்குள்ளார தீராத ஒரு வேட்கை இருக்க வேண்டும், ஒரு தாகம் இருக்க வேண்டும். எதில் நாம் நாட்டம் செலுத்துகிறோமோ அதில் அந்த தீராத வேட்கை இருந்தால்தான் ஜெயிக்க முடியும். அது ஆன்மீக வாழ்க்கைக்கும் பொருந்தும். அகம் சார்ந்த விழிப்புணர்வு அடையணும் அப்படின்னு சொன்னா அது முக்கியம். சரி சார், நான் அகம் சார்ந்த விழிப்புணர்வுக்கு அத்தனை நேரத்தையும் கொடுத்துட்டேன்னா இந்த என்னுடைய இயல்பான வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன ஆகும்? இயல்பான வாழ்க்கை சிதைஞ்சிருமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு சமூகத்துல நீங்க மிகச்சிறந்த குடிமகனா இருக்கணும்னா அதுக்குன்னு உரிய நேரத்தை கொடுக்கணும். ஒரு மிகச்சிறந்த ஒரு குடும்ப தலைவனா இருக்கணும், அன்பு மிகுந்த ஒரு கணவனா, பாசம் மிகுந்த ஒரு தந்தையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கான நேரத்தை நீங்க வந்து கொடுக்கணும். வேலை பார்க்கிற இடத்துல நீங்க மிகச்சிறந்த ஒரு தொழிலாளியின் பேர் எடுக்கணும், அல்லது ஒரு ஆளுமை, ஒரு மேனேஜர், சிறந்த ஒரு ஆளுமை அப்படின்னு பேர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அதுக்குரிய நேரத்தை கொடுக்கணும். ஆனால் நீங்கள் ஆன்மீகத்துக்கு உரிய நேரத்தை கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த 3 விஷயங்களிலும் நீங்கள் உயர்வாக கருதப்படுவீங்க. 20 நிமிடம் நீங்க செலவழிக்கிற அந்த நேரத்தை 10 நிமிடத்திலேயே நீங்க அந்த அன்பை கூட்டி கொடுத்துட முடியும். அந்த அன்பை ஆழமா உணர்த்திட முடியும். 8 மணி நேர வேலையை 4 மணி நேரமாக சுருக்கி விட முடியும். ஏன்னா நீங்க ஆன்மீக மனிதராக இருக்கின்ற பொழுது உங்களுக்குள் பூரண திறன் அதிகரித்து விடும். ஆபிரகாம் சொல்ற மாதிரிதான், ஒரு மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொன்னா நான் முதல்ல கோடரியை கூர்திட்டுவேன் அப்படின்னு. ஏன்னா கோடரி நன்றாக கூர்திட்டப்பட்டிருந்தால் மரத்தை வெட்டுவது சுலபமாகிவிடும். நிறைய பேர் கோடரி கூர்திட்டு நேரமா எடுத்துக்க மாட்டாங்க. நான் வெட்டுவேன், கடினமா வெட்டுவேன் அப்படின்னு அதுக்குரிய நேரத்திலே கொடுத்துட்டு உடலையும் கலைப்படைய வைத்து வருவார்கள். அவங்களுடைய பூர்ண திறனையும் உணர்வு மேலாண்மையும் ஏற்படுத்துவதுதான் அகை ஞானம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் நமக்குள்ள தேவை. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தவம் என்ற இடத்துல திருக்குறள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகண் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படிங்கிற என்ன அர்த்தம்? தனக்கு வரக்கூடிய துன்பத்தை பொறுத்துக்கணும், பிறருக்கு தாம் துன்பம் செய்யாமல் இருக்கணும். இதுதான் தவத்துக்கான இலக்கணம், அடிப்படை இலக்கணம் அப்படின்னு. அதாவது நமக்கு வரக்கூடிய துன்பத்தை பொறுத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா, ஏன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் குடும்பத்துல வறுமை சார், அதனால திருடிட்டேன் சார் அப்படிம்பாங்க. ஏன் தப்பான வேலைக்கு ஈடுபட்ட அப்படின்னு சொன்னா, மனதுல ரொம்ப அழுத்தம் சார், அதனால நான் சிகரெட் வச்சேன். மனதுல அழுத்தம் சார், அதனாலதான் நான் வந்து குடிகாரனா மாறிட்டேன். ஆக உங்களுடைய வருத்தங்களை, துன்பங்களை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் பாதை மாறி விடுவீர்கள். அகஞானம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, அடிப்படை பாடமே பொறுமை அப்படிங்கிறதா. பொறுமையாக காத்திருப்பது, உங்கள் துன்பத்தை பொறுமையாக ஏற்றுக்கொள்வது, மற்றவர்களுக்கும் துன்புறுத்தாமல் மற்றவர்களையும் துன்புறுத்தாமல் இருப்பது. இன்னொரு சொல்றார், உன்னார் தேரலும் உவந்தாரை ஆக்கலும் என்னின் தவத்தான் வரும். நீங்க ஒரு தியான வாழ்க்கைய, யோக வாழ்க்கைய வாழ்றீங்க அப்படின்னு சொன்னா அது மூலம் என்ன பண்ண முடியும் தெரியுமா? உங்களுடைய மக்களுடைய பகைவரை தண்டிக்க முடியும், அவங்களை விலக்கி வைக்க முடியும்,
நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களை உருவாக்க முடியும். அது உங்கள் யோகத்தால், தவ வாழ்க்கையால், ஆன்மீக வாழ்க்கையால் சாத்தியமாகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். ஆக ஒரு ஆன்மீகவாதியாக வாழ்றதுல, உயர்றதுல இவ்வளவு பலாபலன்கள் இருக்கிறது. ஆனா என்ன பிரச்சனை? இந்த அகஞானத்தினுடைய தேடல் வெறும் பேச்சளவில் ஏன் இருக்குது? அல்லது வெறும் சிந்தனை அளவில் இருக்கு, செயலளவு போக மாட்டேங்குது. தியானம் பண்ண உட்காருங்க சார், மனம் சிந்தனை அப்பதான் ஒரு குப்பை மாதிரி வந்து கொட்டுது. என்னால உட்காரவே முடியல, நான் எந்திரிச்சிருவேன். அப்பதான் எனக்கு கால் வலி தெரியுது. 3 மணி நேரம் சினிமா பார்க்கும்போது எனக்கு கால் வலி தெரிய மாட்டேங்குது. ஆனா ஒரு 20 நிமிஷம் நான் தியானம் பண்ணணும் உட்கார்ந்து என்னுடைய கால்கள் வலிக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ளார அதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்க தவறிவிடுகிறோம். அது முக்கியம் அப்படின்னு நம்ம மனசுக்கு புரிய வைக்க முடியல. அதான் முக்கியமானது. புத்தர்கிட்ட அவருடைய சீடர்கள் கேட்டாங்க, பகவான் ஏன் எல்லாருமே முக்தி பாதைக்கு வர்றதில்ல அப்படின்னு. எல்லாருமே தான் விரும்புறாங்க, முக்தியை விரும்புறாங்க அப்படிங்கிறாரு. முக்தி யாரும் உண்மையா விரும்பல அப்படின்னா அப்படிலாம் இருக்காது பகவான் அப்படின்னா. சரி, நான் சொல்றேன். இந்த ஊருக்குள்ள போய் யாரெல்லாம் முக்தி விரும்புறீங்க? அப்படி முக்தி விரும்புறதுக்கு தயாரா இருந்தா முக்தி உடனே தரப்படும், இறக்கிறதுக்கு தயாரா அப்படின்னு கேளு அப்படின்னா. ஒவ்வொரு வீடா போய் கேட்கிறாரு, சீடர் கேட்கிறாரு, முக்தி உடனே. முக்தினா என்ன? உடனே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இறைவனுடைய இரண்டரை கடந்துருவீங்க, உங்களுக்கு மறுபிறவி கிடையாது, நீங்களே ஒரு வகையில் தெய்வம். முக்தி பெற்ற ஆத்மாக்கள் தெய்வம் தான், நீங்களே தெய்வம். அந்த நிலை. சரி, ஆனா உடனே இந்த சரீரத்தை நீங்க விட வேண்டியிருக்கும் அப்படின்னு எல்லாருமே பின் வாங்கியிருக்காங்க. ஏன்னா எனக்கு குழந்தைய படிக்க வேண்டியிருக்கு, எனக்கு வந்து மனைவியை கவனிக்க வேண்டியிருக்கு. ஒன்றே ஒன்று நாம என்ன நினைக்கிறோம்னா, இந்த உலகம் நாம் இல்லாவிட்டால் இயங்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மிகப்பெரிய தவறு. இந்த உலகத்தோட இயக்கம் நம்மால் இயங்குகிறது அப்படின்னு நினைச்சாவே தப்பு. விவேகானந்தர் சொல்லுவாரு, நான் இந்த உலகத்துக்கு உதவுறேன்னு சொன்னாவே தப்புப்பா, அப்படிலாம் நம்மளால உதவிட முடியாது அப்படிங்கிறாரு. அது ஒரு சான்ஸ் கொடுத்தா சந்தோஷப்பட்டுக்கோ அப்படிங்கிறாரு. விவேகானந்தர் சொல்றாரு. அன்பர்களே, முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நாட்டம். அகஞானத்தின் மீது கொள்ளக்கூடிய நாட்டம். இதுக்கு என்ன பண்ணணும்? ஆன்மீகம் எங்க தூங்குது அப்படின்னு சொன்னா பக்தியில இருந்து தான் தூங்குது. அகஞானம் அப்படிங்கிறது பக்தியில இருந்து தான் தூங்குது. நிறைய பேர் நான் சொல்ல கேட்டிருக்கேன், அவங்க நிறைய தத்துவ நூல்கள் வாசித்தவர்களா இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரு தவறான வார்த்தை நான் நினைக்கிறது என்னன்னா, பக்தி அப்படிங்கிறது எல்கேஜி அப்படின்னு நினைக்கிறேன் சொல்றாங்க. பக்திங்கிறது, பக்தி யோகம் அப்படிங்கிறது எல்கேஜி அப்படின்னு நினைக்கிறாங்க. மிகப்பெரிய தவறு. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் விரதம்லாம் இருப்பாங்க, ஊசியெல்லாம் பண்ணுவாங்க, செவ்வாய் வெள்ளிக்கிழமையில தூப தீபம் எல்லாம் காட்டுவாங்க. அவங்க வந்து நான் சம்பாதிக்கிறதுனால சொகுசா உன்னால இதெல்லாம் கடைபிடிக்க முடியுதுன்னு ஒரு கணவர் சொல்லுவார். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், என்னன்னா பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம், பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெறும் உழைப்பினால் மாத்திரமே கிடைக்குதுன்னு நினைச்சா அது தவறு. ஒரு நாள் இயற்கை உணர்த்தி விடும். அதிர்ஷ்டம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? திருஷ்டம்னா பார்க்கிறதுன்னு அர்த்தம். அதிர்ஷ்டம்னா பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். பார்க்க முடியாத ஒரு விஷயம் உங்களுக்குள் இருந்து அல்லது உங்க வெளியிலிருந்து செயல்பட்டு உங்களுக்கு செல்வத்தை கொண்டு வருது. அந்த பார்க்க முடியாத ஒரு விஷயம் தெரியுமா? அந்த மனித செய்யக்கூடிய இருக்கக்கூடிய விரதமா இருக்கும், மனித செய்யக்கூடிய பூஜையா இருக்கும். ஆனா நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைப்பாரு. அப்படி இல்லை. ஒரு சரியான ஒரு மனைவி அமையன்னு வச்சுங்களேன், குடும்பத்துல நிம்மதி இருக்கும். நிம்மதி போயிடுச்சு அப்படின்னா உங்க சொத்துல பாதி எழுதி கொடுக்குற மாதிரி ஆயிடும். நிறைய பேருக்கு நடந்திருக்கிறது. அமேசான் அதிபர் தொடங்கி பில் கேட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நடந்தது. சரியான மனைவி அமையலன்னு அவங்களை நான் சொல்ல மாட்டேன். இவங்களும் சரியான கணவர் இல்லாம இருக்கலாம், அல்லது வந்து புரிதல் சேர்ந்து பிரிஞ்சு போயிருக்கலாம். ஏதோ ஒரு பாலிசத்தை எழுதி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இது ஏன் எந்த அர்த்தத்தை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு அகஞானம் மிக்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்காது. விவாக ரத்துகளும் நடக்காது, மனம் ஒருமித்து இருக்கக்கூடியதுல இருந்து வெளியும் போக மாட்டாங்க. ஒரு அற்புதமான தம்பதியை பத்தி நான் சொல்றேன். அக விழிப்புணர்வு பெற்ற தம்பதி எப்படி இருப்பாங்க சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடித்த கதை யாக்ஞவல்கியர் அப்படிங்கிற ஒரு முனிவர். நம்ம மரபுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இல்லறத்தாரா இருந்து செய்ய வேண்டிய கடமைகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வானஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடைசியில வந்து வனத்துக்கு போயிடுவாங்க. இங்க எவ்வளவு பெரிய சொத்து சேர்த்து இருந்தாலும் வனத்துல போய் இறை நாட்டத்தோட இறைவனை கலந்து விடுவது அப்படின்னு. இந்த அக விழிப்புணர்வு வாழ்க்கைங்கிறது இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறதுல இருந்து துவங்கப்படுகிறது. நல்லா பிரம்மச்சரியம் அப்படிங்கிறதுல தோன்றுது இல்லையா? அந்த பிரம்மத்தை நோக்கி நடத்தல் அப்படிங்கிறதான அர்த்தம் இல்லையா? ஆன்மீக வாழ்க்கை அங்க இருந்து ஆரம்பிச்சிருது, ஆத்ம ஞானம் அங்க இருந்து ஆரம்பிச்சிருது.
இதுல என்னன்னா யாக்ஞவல்க்யருக்கு 2 மனைவியர். 2வது மனைவி பேர் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. முதல் மனைவி பேர் ஞாபகம் இல்ல. 2வது மனைவி பேர் வந்து மைத்ரி. அவருடைய இவர்கிட்ட இருந்து ஆன்மீக ஞானத்தை பெறணும், ஆத்ம ஞானத்தை பெறணுங்கிறதுக்காகவே திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. அதாவது யாக்ஞவல்க்யருடைய முதல் மனைவி கிட்ட போய் இவங்க அணுகிட்டு, நான் வந்து உங்கள் கணவருக்கு வந்து ஞானத்தை பெறணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக நான் உங்க கணவரை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. சக்களத்தியா வரலாமா அப்படிங்கறத கேட்டிருக்காங்க பாருங்க. ஆனா அந்த பெண் ஏற்றுக்கொண்டாள். முதல் மனைவி ஏற்றுக்கொண்டாள். அந்த காலத்து குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ரெண்டு கதாரம் பண்றது ஆதரிக்கல. புரிஞ்சுக்கங்க சொல்றேன். எப்படி இருந்திருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அது ஒரு ஆன்மீக சக பயணமாக இருந்திருக்கிறது. அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கான ஒரு 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 பயணத்துல சுமைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அழகான விஷயமாக அது இருந்திருக்கிறது. யாக்ஞவல்க்யருடைய கதையில ஒரு இறுதி பகுதி வருது. இதான் உபநிஷதத்துல சொல்லக்கூடிய ஒரு ஒற்ற வார்த்தை. இது எல்லாமே புகழ்ந்திருக்காங்க அந்த வார்த்தையை. என்னன்னு பின்னாடி சொல்றேன். யாக்ஞவல்க்யர் தன்னோட முதல் மனைவி சொல்றாரு, அம்மா காலங்கள் உருண்டுடுது. நான் வனத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். வனப்பிரஸ்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். அந்த வானப்பிரஸ்த நிலையில போய் இறைவனை நோக்கி தவம் செய்து இறைவனை அடைய நினைக்கிறேன். நீ என்ன பண்ணு? நீ உன்னுடைய கடமையை செய் அப்படின்னு. அந்த காலத்துல வந்து பெண்கள் வந்து வனப்பிரஸ்தத்துக்கு வரலாம், வராம போகலாம். குந்தி தேவி போன்றவங்க போயிருக்காங்க. மகாபாரதம் படிச்சுக்கங்க, தெரியும் உங்களுக்கு. அந்த முதல் மனைவி சொன்னா, சரிங்க நான் கவனிச்சுக்கிறேன், குடும்பத்தை கவனிச்சுக்கிறேன், ஏன்னா இங்க வாசகம் இருக்கு, சில விஷயங்கள் கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உயிரி பேர் அது மாற்று இல்ல. 2வது மனைவி மைத்ரேயி கிட்ட வந்து சொல்லும் போது மைத்ரேயி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இந்த பொருள் உலக வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொன்னா, இந்த வாழ்க்கை வேணாம், இந்த வாழ்க்கை நோக்கி போறீங்கன்னா, உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை எனக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? நீங்கள் இப்போ அடைய போவது உயரிய ஒரு நிலை, உயரிய வாழ்க்கை அப்படின்னு சொன்னா எனக்கு அதை கொடுக்க மறுக்கிறீங்க அப்படின்னு வாதாடுறாங்க. அப்ப சொல்லக்கூடிய வார்த்தை தான் ரொம்ப அற்புதமான வார்த்தை. விவேகானந்தர் இந்த வார்த்தைய லண்டன்ல ஒரு பிரபலமான பாடகி ஸ்லோகமா இதை எப்பவுமே சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காந்தியடிகளுடைய கல்லறையில இந்த வார்த்தை பொறிக்கப்பட்டிருக்கிறது. அற்புதமான வார்த்தை. அசதோமா சப்தமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஒரு பெண் தன்னுடைய கணவரை குருவாக நினைத்து சொன்ன ஒரு வார்த்தை. ஒரு பிரார்த்தனை சொல்ல, அசதோமா சப்தமய. இந்த அசத்தியத்துல இருந்து சத்தியத்தை நோக்கி அழைச்சிட்டு போ. தமசோமா ஜோதிர்கமய. இருட்டில் இருந்து ஒளியை நோக்கி அழைச்சிட்டு போ. மிருத்யோர்மா அமிர்தம் கமய. மரணத்திலிருந்து மரணமற்ற பெருவாழ்வை நோக்கி அழைச்சிட்டு போ. அதனால மரணமற்ற பெருவாழ்வு. அதாவது அவங்களுக்கும் மரணம் உண்டுதான், இல்ல. ஆனா அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி தெய்வீகத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா, அஞ்ஞானத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா அது மரணமற்ற வாழ்வு. அதை எனக்கு கொடு அப்படின்னு ஒரு பெண் தன் கணவரை குருவாக பாவித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அன்படி மறுபடியும் பக்தி தான் முதல் முக்கியத்துவம் வாய்ந்தது. பக்தி எல்கேஜி நினைக்காதீங்க. பக்தியில தான் எல்லாமே இருக்கு. பக்தி இல்லாம எதையுமே செய்ய முடியாது. தொழில் பக்தின்னு நான் சொல்றோம். தொழில் பக்தினா தொழில நேர்மையா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்ரத்தையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். குறித்த நேரத்துல எல்லாவற்றையும் முடித்து கொடுக்கறதுன்னு அர்த்தம். திறமையாக தொழில திறமையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த 4 விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது தொழில் பக்தின்னு பார்க்கப்படாதுல்ல. அதே மாதிரிதான் ஆன்மீகத்திலையும் பதிபக்திங்கிறோம். பக்தின்னு ஒரு விஷயம் இல்லாம எதுவுமே முழுமையடையாது. நீங்க கற்பதில் கூட பக்தியோடு இல்லைன்னா அந்த வித்யா பக்தியிலே எப்படி கற்றுக்க முடியும்? அகவெளி பொருள் பக்தி இல்லாம அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய தத்துவவாதிகள் சொல்லிட்டாங்க நானே கடவுள் அப்படின்னா நானே கடவுள் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு. ஆரம்ப கட்டத்திலேயே நானே கடவுள் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா தவறு. மறுபடியும் முதல் வரியை சொன்னதுக்கு போறேன். தத்துவமசியில் தொடங்கி அகம் பிரம்மாஸ்மியில் முடிய வேண்டும். தத்துவமசி என்ன? நீயும் அதுவே, நீயும் இறைவனே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சுட்டி காட்டுகின்ற ஒரு நிலை வேண்டும், ஒரு நிலை வேண்டும். அதை ஒருத்தர் அதை உள்முகமாக தேடி இறைவனை உணர்ந்த பிறகு நானும் இறைவனே அப்படின்னு சொல்லணும். அப்பதான் அது தகுதி வாய்ந்ததா இருக்கும். கிறிஸ்து சொன்னார், என்ன தேடி வா, நான் ஒரு பாலைவன சோலை, என்ன அடைஞ்சுக்கோ, என்ன பயன்படுத்திக்கோன்னு சொன்னார். அவர் அதை அடைஞ்சாரு சொன்னார். கிருஷ்ணர் சொன்னார் தெரியல, என்ன பார், நான் தான் சகலம், என்ன உன்னுடைய எந்த விஷயத்தை பத்தி கவலைப்படாத, நான் சொல்றது மட்டும் செய்ய சொன்னார். அவர் அடைந்தவர். அடைந்தவர்களுடைய இலக்கணம் என்ன? கிருஷ்ணர் எச்சிலேயே எடுத்திருக்கிறார். யாகம் நடக்கின்ற போது கிருஷ்ணர் அரச பதவியை துறந்து விட்டு ஒரு ஆலோசனை பண்ணிருக்கிறார். கிருஷ்ணர் 1000 பெண்கள் சூழ்ந்திருந்தாலும் காமத்தின் எண்ணம் கிஞ்சித்தும் இல்லாதவராக இருந்தார். கிருஷ்ணர் ஒரு தேரோட்டியாக குதிரைக்கு ஊனி எடுத்திருக்கிறார். கொஞ்சம் நம்ம நிலையில இருந்து தாழ்ந்து வருவோமா?
கொஞ்சம் ஒரு நிலை தாழ்ந்து வருவோமா? மக்கள் ஏதாவது நினைச்சிருவோமா நினைப்போம்ல? இல்லையா? நம்முடைய அகங்காரத்தை விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறோமா? நம்முடைய மன அழுக்குகளை விரித்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கிறதா? அந்த பக்குவம் வர்ற வரைக்கும் நானும் தெய்வம்னு சொல்றதுக்கு யாருக்குமே அது கிடையாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் சொல்ல வேண்டிய வார்த்தையை நாம சொல்லக்கூடாது. நாம் சொல்ல வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். நாம் இறைவனுடைய சேவகன். இறைபக்தி இல்லையா? இந்த இயற்கையினுடைய சேவகன் கூட சொல்லிக்கலாம். நமக்குள் தெய்வம் இருக்கிறது உண்மை. அதை உணர்கின்ற வரைக்கும் பெரிய ஞானிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்குள்ள அஞ்ஞானத்தில் இறைவன் இருக்கிறது, எனக்குள் ஞானத்தில் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு. அந்த ஞானத்தில் இறைவனை இருத்தக்கூடிய நிலை பெற்றாதான் நான் கடவுள். அது வரைக்கும் இல்ல. நான் அஞ்ஞானத்துல எனக்குள்ள கடவுள் இருக்காது, நானும் கடவுள் சொன்னா அஞ்ஞானத்திலே இருக்கிற வேண்டியதான். மிகப்பெரிய சங்கடம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நான் அடைஞ்சிட்டேன்னு ஒரு விஷயம் நினைச்சிட்டீங்கன்னா அது பிறகு வளர்ச்சியே கிடையாது. வளர்ச்சியே கிடையாது. நீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் எங்க வளர்ச்சி? அகத்தியர் பெருமான் என்ன சொல்றாங்க? ஆன்மீகத்துல நான் நீந்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அகத்தியர் அகத்தீசர். இன்னைக்கு நம்ம போற்றக்கூடிய மகாவதர் பாபாஜி அப்படிங்கிற அவருக்கு நிலையை கொடுத்தவர் அகத்தியர். போகர், கரூரார், தேரையார் போன்றவர்களுக்கெல்லாம் ஞானம் என்று மாபெரும் பரிசு கொடுத்தவர் அகத்தியர். 1000 சித்தர்களை ஒரு நொடியில் உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்ற அகத்தியர் ஆன்மீகத்தில் இன்னும் நான் நீங்கிட்டு இருக்கேங்கிறார். அந்த பணிவும் அந்த பக்குவமும் நான் என்ற தன்மை இல்லாத தன்மை இருந்தால் மாத்திரமே அக விழிப்புணர்வு சாத்தியம். நான்கிறது அந்த அகங்காரம் இல்லைன்னா தான் நம்ம வெளி உலக வாழ்க்கையிலே கூட வந்து சக மனிதர்களோட பழகும் போது கூட அது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருக்கும். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆன்மீகம் அப்படிங்கிறது செயல்திறன் அற்ற தன்மை அப்படின்னு நினைக்கிறாங்க. சும்மா அமைதியா இருக்கிறத நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, அர்ஜுனனும் ஆன்மீகவாதி தான். தவம் செய்திருக்கிறார்ல, ஆன்மீகவாதி தான். பரசுராமர் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. விவேகானந்தர் எவ்வளவு செயல்திறன் இருந்துச்சு, மிகப்பெரிய ஆன்மீகவாதி. தமஸ், ரஜஸ், சத்வம் அப்படின்னு 3 குணங்கள் சொல்லப்பட்டிருக்கா. நிறைய பேர் என்ன பண்றாங்க, தமஸ்னா சோம்பல் மிகுந்த, எதையும் தள்ளி போடக்கூடிய, மன அணுக்குகள் மிகுந்தன்னு அர்த்தம். ரஜஸ்னா செயல்திறன் மிக்க, கொஞ்சம் நான் அப்படிங்கிற ஒரு தன்மை கொண்டதாக இருக்கும். இப்ப என்னன்னா, இந்த தமஸ்ல இருந்து நீங்க ரஜஸ் போன நேரடியா சத்துவத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும். செயலற்ற தன்மை போல இருக்கும் சத்துவம். ஞானியும் செயலற்ற தன்மையில இருப்பார். ஆனா உள்ள எல்லா விஷயத்தையும் முடிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவரா. ஆனா தமஸ்ல இருக்கிறது கூட ஒரு வகையில பார்த்தா அப்படிதான் இருக்கும். பணிவும் கோழைத்தனமும் ஒன்றல்லவே, அது மாதிரிதான். பணிவோடு இருப்பது சத்துவம், கோழைத்தனத்தோடு இருப்பது தமஸ். இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கு செயல்திறன். முதல்ல செயல்திறன் மிக்க மனிதராக நம்ம மாறணும். இந்த சமூகத்துக்கு நம்மால் என்ன பங்களிப்பு செய்ய முடியும் செய்யணும். எவ்வளவு சாதிக்க முடியுமோ சாதிக்கணும். தபத்தால் சாதிக்கணும். ஒரு நிலை வரும், நம்ம என்ன சாதிச்சாலும் ஒரு நிலை ஒரு நேரம் வரும் பாருங்க. அந்த நிலையில தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும். தோற்று போனவனாக அல்ல. புரிஞ்சுங்க, நீங்க சக்கரவர்த்தியாக இருந்து தியாகம் பண்ணதான் உயர்வு. பிச்சைக்காரனாக இருந்து தியாகம் பண்ணலாம். பிச்சைக்காரனாக நான் ராஜ்யத்தை தியாகம் பண்ண சொல்றீங்களா? பிச்சைக்காரனாகவே வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? எப்போதும் அப்படி இருக்காங்க. ஒரு ராஜராஜனாக வாழ், ஒரு ராஜரிஷியாக உயர்வு. செல்வத்தை ஈட்டுங்க, நாம் பிறருக்கு கொடுக்க தயாராக. ஏன்னா செல்வம் அளித்து வருவங்களை இன்னும் நிறைய கற்றுக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு கற்பிக்க தவறுகிறார்கள். வித்யா கர்வம் அளித்து விடும் உங்களை. எதையெல்லாம் ஈட்ட முடியுமோ அதையெல்லாம் ஈட்டிக் கொள்ளுங்கள். சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் புகழ் பெறலாம் அப்படிங்கறதெல்லாம் சூட்சுமமா சொல்லி வச்சிருக்காங்க. எப்படிலாம் செல்வம் பெறலாம் சூட்சுமமா சொல்லி இருக்காங்க. அவங்க செல்வத்தை புகழை வேணாம்னு சொல்லல, ஆனா அது ஒரு நாள் திகட்டும். அது அப்படியே விட்டு போட்டு வரணும். அந்த மனநிலை எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும். பக்தி முதல் நிலை என்று சொன்னால் அடுத்த நிலை குருவை அடைவது. குருவை அடைஞ்சிட்டீங்கன்னா அங்க பேச்சு கடமை. நம்மை பற்றி முழுமையாக அறிந்தவர் குரு மாத்திரமே. அக விழிப்புணர்வுடைய மிகப்பெரிய மறுமலர்ச்சி குருவை அடைவதில் இருக்கிறது. யாருங்க குரு? விவேகானந்தர் சொல்றாரு, உங்களுடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் யார் ஒருவரால் அறிந்து கொள்ள முடியுமோ அவரே குரு. அறிந்து கொள்ள முடியுமோங்கிற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க, குருமார் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பல சூழ்நிலைகள் இன்னொரு தரத்துல பேசலாம், ஏன் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கடந்த காலம் என்பது நீங்க பிறந்ததுல இருந்து நடந்தது இல்ல. நீங்கள் பிறப்பதற்கு முன்பு இருந்த முன்ஜென்மங்கள் முதற்கொண்டு அறிந்தவரே உங்களுடைய குரு.
குருமார்கள் ஒவ்வொரு சீடருக்கும் ஒவ்வொரு வகையான வகையில பயிற்சிகளை கொடுப்பாங்க. அடியனுடைய குரு சுவாமி விஸ்வநாத ஐயா எங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது ஒரே மாதிரி தான் கொடுக்கல. எனக்கு என்ன கிருஷ்ண உபாசனா உருவாக்குனாரு, பிரம்மநாதன் ஐயா ஆஞ்சநேய உபாசனா உருவாக்குனாரு, கண்ணதாசன் கர்ண உபாசனா உருவாக்குனாரு. அவங்க இயல்புக்கு ஏற்ப அந்த நிலைக்கு ஏற்ப அந்த ஆற்றல்களை வழங்கி பயிற்சிகளை வழங்கி அடுத்த நிலைகளுக்கு எங்களை அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு குரு என்பவர் இப்படிதான் வழி நடத்துவார். இதோ கோடு, இந்த கோட்லயே நீங்க எல்லாம் பயணிங்க. அப்படி இல்லைங்க. ஆதிசங்கரர் அப்படி தன்னுடைய 4 சீடர்களை வழி நடத்தல. ராமகிருஷ்ணன் தன்னுடைய 14 சீடர்களை வழி நடத்தல. ஒரு குருவை கண்டடையுங்கள். அனாதை என்ற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்துல என்ன அர்த்தம் தெரியுங்களா? நாம தான் நினைச்சுக்கோம் அப்பா அம்மா இருந்தவங்க இல்ல. வடமொழியில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா குருவற்றவர்கள் அனாதைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க மகாபாரத புத்தகத்தை வாசிச்சிருப்பீங்க, வாசிப்பு ஞானம் உள்ளவர்கள் தான் இருக்கிறவங்க. குறைஞ்சபட்சம் நிறைய பேர் டிவி சீரியல்ல பார்த்திருப்பீங்க. நீ யாருன்னு கேட்கும்போது அர்ஜுனன் சொல்றான் துரோண சீடன் அப்படின்னு. கர்ணன் சொல்றான் நான் பரசுராம சீடன். சீடன்லாம் தன்னை முழுமைப்படுத்திக்கிறாங்க. இன்னாருடைய மகனாக இல்ல, யாருடைய சீடன். அதுதான் உங்களுக்கு மகுடம், அதுதான் உங்களுக்கு ஞானத்துக்கான பாதை. குரு எங்கோ இருப்பாரு, அவர் மைக்ல பேசுவார், நான் கேட்டுட்டு இருப்பேன். என்னுடைய பர்சனல் அவருக்கு தெரியாது, அவரோட விஷயம் எனக்கு தெரியாது. இல்ல, குருவை அணுகுங்க, அவரோடு உரையாற்றுங்க, உங்களுடைய மனக்குறைகளை வெளிப்படுத்துங்க, அவர் சொல்லுகின்ற போதனை வழியில் நடங்க. அப்படி ஒரு குரு வாய்க்கு கிடைத்தால் பரிசு. அது மனித வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு. எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல, அது வருத்தத்துக்குரிய விஷயம் தான். முயற்சி பண்ணுங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு தொழில உங்களுக்கு ஒரு குரு இருப்பான்னு சொல்லுவாரு. அவருக்கு கைப்பிடிச்சு சொல்லி கொடுத்திருப்பாரு. கைப்பிடிச்சு சொல்லி கொடுத்திருப்பாரு. அது மாதிரி உங்களை வழிநடத்தக்கூடிய குரு தேவை. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நான் ஏகலைவன் மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த தூரத்துல இருந்து என்ன தப்பு. ஏகலைவனை பத்தி ஒரு பகுதி தான் எல்லாருக்குமே தெரியும், இன்னொரு பகுதி தெரியாது. அன்பர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, நீங்க ஒருத்தருடைய திறமையை தூரத்துல இருந்து சுவீகரிக்க முடியும். அவரை பத்தி நீங்க நினைச்சுக்கிறீங்க, திறமையை சுவீகரிக்க முடியும். திறமையை சுவீகரிக்கலாம், நீங்க எதை நோக்கத்தோட பண்றீங்கிறது. ஆனா ஏகலைவன் கடைசியில தர்மத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டார் அப்படின்னு மகாபாரதத்தில் இருக்கு. அதை மறைச்சிட்டாங்க. ஏகலைவன் தர்மத்துக்கு விரோதமா நடந்தார். கிருஷ்ணன் கையாலதான் அவருக்கு மரணம் ஏற்படுகிறது. அவர் துரியோதனனோடு கூட தேவையில்லாத நட்பு வைத்திருந்தார். இதெல்லாம் மறைக்கப்பட்டுச்சு. நம்ம கதைகளை ஒரு பகுதி தான் எடிட் பண்ணுவோம்ல. திறமைசாலிகள் எல்லாம் நல்லவர்கள் இல்ல, திறமைசாலிகள் எல்லாம் பண்பானவர்கள் கிடையாது. வெளிநாட்டுல ஒரு புகழ்பெற்ற கவிஞன் தன் மனைவி பிச்சைக்காரியை விட்டுட்டு அவன் மனைவியோட தங்கச்சிக்கு சொத்தை எழுதி வச்சு போனானா. திறமைசாலிகள் எல்லாம் பண்பாளர்கள் என்று ஒரு ரோல் மாடல் எடுத்துக்காதீங்க. திறமைசாலிகளோட திறமைக்கு மதிப்பு கொடுங்க. பண்பை கற்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் தாயிடமிருந்து தந்தையிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உங்க உயரிய நண்பர்கள் யார் இருந்தாலும் கத்துங்க. திறமைசாலிகள் எல்லாம் செய்யறதெல்லாம் சரி நீங்க நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய மயக்கம். அதனாலதான் நம்ம குணம் நாடி குற்றம் நாடி அவற்றை மிக நாடி மிக்க வளர்கிற பொருளை மறந்துடுறோம். வள்ளுவாசன் சொல்றாரு எல்லாருக்கும் குணம் குற்றம் இருக்கும், அது எது உயர்வோ அதை பிடிச்சுக்கோ அப்படிங்கிறாரு. சில சமயம் என்னன்னா நம்ம ரெண்டையும் பிடிச்சுக்கிறோம். மிகப்பெரிய தப்பு. குணத்தை பிடிங்க, குற்றத்தை பிடிக்காதீங்க. ஆன்மீக ஞானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் முதல் முக்கியமான விஷயம் பிற குற்றத்தை பார்க்காமல் இருப்பது. அதே நேரத்துல அடிவாங்கிட்டே இருக்கலாம்னு நான் சொல்லல. மத்தவங்க ஏமாற்றுவதற்கு வழிவிட்ட ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு முட்டாள்தனத்தோட இருக்கணும்னு ஆன்மீகம் சொல்லல. உங்கள் புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்கங்க. தீயவர்களிடம் விலகி இருங்கள். வள்ளலார் சொல்றாருல, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் சொல்றாருல. அப்ப என்ன அர்த்தம்? சில உறவு வேணாம், தீயவர்களோடு இருக்காதீங்க. வெளிநாட்டுல வந்துச்சு சிகரெட் பிடிக்கிற பழக்கத்துல நோ சொல்லுங்க. யாருக்கு நோ சொல்லணும்? நண்பர்களிடம். இந்த நட்பு இருக்கு பாத்தீங்க, சங்க தோஷம் அப்படிம்பாங்க. இந்த சங்க தோஷம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்பாங்க. நல்ல நண்பர்கள் சம்பாதித்துக் கொண்டால் மிக உயர்ந்த விஷயங்கள் பெறுவீங்க. ஏன் இந்த தலம் கூட நல்ல நண்பர்களை சம்பாதித்துக் கொள்வதற்கான தலம் இல்லையா? சங்க தோஷம்னு ஒரு வார்த்தை இருக்கு, சத்சங்கம்னு ஒரு வார்த்தை இருக்கு. சங்க தோஷம்னா என்ன? பிரச்சனை, கூடா நட்பால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. சத்சங்கம்னா என்ன? மிகச்சிறந்த நட்புறவோடு நாம் தர்மத்தை பற்றி பேசுவது, தர்மத்தை பற்றி குழுமமாக சிந்திப்பது. சொல்லப்போனா இப்ப நடந்துட்டு இருக்கிறது கூட ஒரு வகையான சங்கம் தான்.
இது நிச்சயமாக உங்களுக்குள்ளார அகவிழிப்புணர்வில் ஒரு படி உயர்வு கொடுக்கலாம். ஒரு ஸ்பார்க், ஒரு தீப்பொறியை உருவாக்கலாம். அக்னி குஞ்சொன்று நட்டேன், அது ஆங்கொரு காட்டினை கொண்டொரு வைத்தேன், வெந்து தணிந்தது காடு பல வீரர் குஞ்சென்று மூப்பென்று கொண்டோ. அந்த அக்னி குஞ்ச விதைச்சிட முடியாதா? என்னைக்காவது ஒரு காத்தடிக்கும் போது அந்த கங்கு அப்படி படர்ந்து பரவிடாதா? அதுதான் அதுதான் உங்கள் மனம் என்னும் வனத்திற்குள் ஒரு சிறு தீப்பொறியை விதைத்திருக்கிறேன். இந்த தீப்பொறி நிச்சயமாக உங்கள் பயிரை அழிப்பதற்காக இல்ல, களைகளை அழிப்பதற்காக, உங்க மனசுக்குள்ளார ஒரு ஆசிரமத்தை உருவாக்குவதற்காக. ஆசிரமத்தை வெளியில தேட சொல்லல, உங்களுக்குள் ஒரு ஆசிரமத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் மனதில் அமைதி இருந்தால்தான் பிறருக்கு மன அமைதியை கொடுக்க முடியும். வாழ்க்கைய பொன்னான வாழ்க்கையா மாத்தணும் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கைய மிக உயர்வான நிலைக்கு உயர்த்திட்டு போகணும்னு சொன்னா, ஆத்ம ஞானம், அகஞானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சித்தர்கள் தன்னுடைய பாடல்கள் மூலமாகவும் உபனிஷதங்கள் தன்னுடைய கருத்துக்கள் மூலமாகவும் இதுதான் வெளிப்படுத்துவாங்க. நசிகேதன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் போய் யமதர்மராஜா முன்னாடி மரணத்துக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு சொல்லியே தெரியணும். அப்ப யமதர்மராஜா சொல்றாரு, உனக்கு என்ன வேணும்? மிகப்பெரிய ராஜ்யம் வேணுமா? சக்கரவர்த்தி ஆக்கணுமா? ஆக்குறேங்கிறாரு. வேணாங்க அந்த பையன். இல்ல உன் தந்தையோட இடத்துல உனக்கு ஒரு தந்தையோட மடியில இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. உன் தந்தையை வந்து பாத்தீங்கன்னா உன் மேல பாசம் கூற மாட்டேன். போதுமா? இந்த ரகசியத்தை கேட்காத, அதெல்லாம் இந்த ரகசியத்தை சொல்லுங்க. அகஞானம் என்பது மிக மிக மதிப்பு வாய்ந்தது. அது நசிகேதனுக்கு தெரிந்திருந்தது. அதனாலதான் விவேகானந்தர் சொல்வார், நசிகேதனை உங்கள் குழந்தைகளுக்கு ரோல் மாடலா மாத்துங்க அப்படின்னு. நசிகேதன் வந்து சின்ன பையனுக்கு இருக்கக்கூடியதாகும். அகத்துல விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா இந்த உலகமே தூசுங்க. நீங்க சாதிக்கிறீங்க, சாதிக்கலாம். லட்சங்களும் கோடிகளும் கூட சாதிக்கலாம். ஏன் சித்தர்கள் உருவாக்கலையா ரசவாதத்தை? தங்கத்தையே கண்டுபிடிக்கக்கூடிய விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க, உருவாக்கக்கூடிய விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அவங்க நினைச்சா சத்துக்கள் பல விஷயங்களை கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எப்போது நீங்கள் அகத்தில் விழிப்புணர்வோடு இருக்கிறீர்களோ அப்போது உங்கள் அன்பு தூய்மையானதாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளை சரியா வழி நடத்துவீங்க. அன்பு இருக்கும் இடத்தில் கண்டிப்பு இருக்கும். கண்டிப்பு இருக்கிற இடத்துல உயர்வு இருக்கும். அகத்தின் விழிப்புணர்வுல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை நீங்க பாப்பீங்க. உங்க பையன் ஐஸ்கிரீம் கடன் பிடிப்பான். அந்த அடத்தை உங்களால தாங்கிக்க முடியலன்னா நீங்க தப்பு செய்யறீங்க. உங்களுக்கு விழிப்புணர்வு இல்ல. எதிர்காலம், அவனுடைய எதிர்காலத்தை பத்தி நீங்க கவலைப்படாத. அந்த நேரத்துடைய சுகத்தை அவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஐஸ்கிரீம் விஷயத்திலேயே நம்மளால செல்ஃப் கண்ட்ரோலா இருக்க முடியல. அந்த அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைக்கு இழுத்துட்டு வந்தா முடிஞ்சிச்சு. அதெல்லாம் முடிஞ்சிச்சு, இந்த வந்தா முடிஞ்சு போச்சு. அந்த பையன் அடம் பிடிக்கக்கூடியவனா வளர்ந்தானா? உளவியலாளர்கள் சொல்றாங்க, அடம் பிடிக்கக்கூடிய குணம் கொண்டவனா அழுதா சாதிச்சலாம் நினைக்கக்கூடியவனா அழுகையா மாறிடுவாங்க. புரியுதுங்களா? அந்த அன்பு தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னா அகத்தில் விழிப்புணர்வு இருக்கணும். எதிர்கால கண்ணோட்டம் எப்பவுமே இருக்கணும். ஒரு செயலை நீங்க செய்கின்ற பொழுது 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த செயலை நான் எப்படி மதிப்பீடு பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சு பார்த்து அந்த செயலை செய்யுங்கள். அப்போது அது உயரிய செயலாக இருக்கும். இப்ப நான் குறிப்பிட்ட எல்லாமே அங்கே துணுக்கு துணுக்காக இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. இது எல்லாமே அடிப்படையான விஷயங்கள், ஆத்ம ஞானத்துக்கான அடிப்படையான விஷயங்கள். இந்த அடிப்படையான விஷயங்களை சொல்லி மாறாது, சொல்லி தீராது. இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் குறிப்பு. திருமூலர் பாடல்ல சில விஷயங்கள் குறிப்பிட்டு வச்சிருக்கேன். 4 வகையான யோகத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுக்கான குறிப்புகள் வச்சிருக்கேன். ஆனா பேசுவதற்கான நேரம் சுருக்கமா பேச போறேன்னு நினைச்சேன். அரை மணி நேரம் கூட தாங்காதுன்னு நினைச்சேன். ஆனா பேச்சின் சுவாரஸ்யம் காலத்தை மறக்கடித்து விடுகிறது. இன்னும் 10 நிமிடம் இருக்கிறது. நான் என்ன நினைக்கிறேன்னா உங்களுக்குள் உருவாகக்கூடிய கேள்விகள் அந்த நேரத்தை கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால இப்போதைக்கு இந்த உரையை முடிச்சுக்கிறேன். உங்களுக்குள் எழும்பக்கூடிய கேள்விய எளியோன் ஒரு குரு மூலமாக கற்றதா உங்களுக்கு நான் தெரிவிச்சேன். இந்த கருத்துக்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு போட்ட பிச்சை. கண்ணை மூடி குரு நினைச்சா சில விஷயங்கள் புலப்படக்கூடிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த அகத்திலிருந்து உங்ககிட்ட நான் உரையாற்றி இருக்கிறேன். அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்க கேளுங்க. தெரிஞ்சதை சொல்றேன், இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். நன்றி. நன்றிங்க அன்பு சகோதரர் ஆத்ம கவிஞன் கிருஷ்ணதாசன் அவர்களே. மிகவும் அழகான எளிமையான
அனைவருக்கும் சென்று சேரக்கூடிய வகையில்